Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிற மாதிரி லைவ் வீடியோ எஃபெக்ட்ல சூப்பரான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி நம்ம கைன்மாஸ்டர் எடிட்டர் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எடிட் பண்ணுது. ஸோ அதான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கைன்மாஸ்டர் எடிட்டர் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல கிரியேட் நியூ பட்டனை கிளிக் பண்ணி என்டர் ஆயிக்கலாம். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரேஷியோ செலக்ட் பண்ணணும். நான் ஃபுல் ஸ்கிரீன் தான் எடிட் பண்ண போறேன். ஸோ அதுக்காக 9:16. ஸோ இந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு மேல இருக்கிற நெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். இப்போ நம்மளோட கேலரி ஓப்பன் ஆகிடும். இதில் இமேஜ் அசெட்ஸ் அப்படின்ற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய பேக்ரவுண்ட் கலர் ஷோ ஆகும். ஸோ இதில் நீங்கள் ஏதாவது ஒரு கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நீங்கள் எவ்வளோ செகண்ட்ஸ்க்கு ஸ்டேட்டஸ் எடிட் பண்ண போறீங்களோ அவ்வளோ செகண்ட்ஸ்க்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்டேட்டஸ் வீடியோக்கான பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்காக லேயரை கிளிக் பண்ணிட்டு மீடியாவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நான் பயன்படுத்திருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் இமேஜ் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதோட சைஸை இந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கு அப்புறமா இதோட லென்த்தையும் நம்ம பேக்ரவுண்ட் இமேஜோட லென்த்துக்கு ஈக்குவலாக ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த மாதிரி லென்த்தாக ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கரெக்டாக அந்த 30 செகண்ட்ஸ்க்கு ஈக்குவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு நம்ம ஒரு மூவிங் எஃபெக்ட் வந்து கொடுக்க போகிறோம். அதுக்காக லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த கீ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த ட்ராக்கை கொஞ்சமாக இந்த மாதிரி மூவ் பண்ணி பாருங்க. கரெக்டாக நம்ம 5 செகண்ட்ஸில் வச்சுக்கிட்டு இந்த பேக்ரவுண்ட் இமேஜை மூவ் பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட் ஸோ இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு 5 செகண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி லெஃப்ட் ரைட் அப்படின்ட்டு நம்ம கரெக்டாக வந்து மூவ் பண்ணி செட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5, 10, 15 அந்த மாதிரி நான் ஒவ்வொரு 5 செகண்ட்ஸுக்குமே இந்த இமேஜை லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கும் ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கும் மாற்றி நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி கரெக்டாக வந்து ஒவ்வொரு 5 செகண்ட்ஸுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜஸ்ட் அந்த ஒவ்வொரு 5 செகண்ட்ஸுக்குமே மூவ் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த இமேஜை மூவ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல கீ ஆப்ஷன் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் 30ஸ்ல வச்சு இந்த மாதிரியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம இந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு மூவ்மெண்ட் கொடுத்தாச்சு. இப்போ ஃபைனலாக மேலே இருக்கக்கூடிய டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பேக்ரவுண்ட் இமேஜ் கரெக்டாக இந்த மாதிரி ப்ளே ஆகிறப்ப மூவ் ஆகும். நெக்ஸ்ட் இந்த ஸ்டேட்டஸ் வீடியோவில் ஸ்டாண்டர்டாக இருக்கிற மாதிரியான இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக லேயரை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம பயன்படுத்துகிற இமேஜ் பேக்ரவுண்ட் சேம் கலரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த இமேஜுக்கு நம்ம எடிட் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதில் நான் பயன்படுத்தி இருக்கிற இமேஜும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அங்கேருந்து கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இமேஜோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சேம் கலரில் இருக்குது. இந்த ஸ்டேட்டஸ்க்கு நான் இந்த இமேஜ் தான் பயன்படுத்தி எடிட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக இந்த இமேஜை கொஞ்சமாக ஜூம் பண்ணி இந்த மாதிரி பாட்டம் சைடில் கொண்டு வந்து செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு ஈக்குவலாக இந்த இமேஜோட லென்த்தையும் ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈக்குவலாக ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இமேஜில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் கலர் நம்ம எரேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணுறப்ப பேக்ரவுண்டில் சேம் கலர் இருக்கிற மாதிரி பார்த்து டவுன்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் இதை எரேஸ் பண்ணுறதுக்காக ரைட் சைடு இருக்கிற ஆப்ஷனை கொஞ்சமாக ஸ்க்ரோல் பண்ணி இதில் இருக்கக்கூடிய குரோமா கீ ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குரோமா கீ ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து ஆட்டோமேட்டிக்காக கலர் வந்து செலக்ட் ஆகிருக்கும். அப்படி செலக்ட் ஆகலை அப்படின்னா பேக்ரவுண்டில் என்ன கலர் இருந்துச்சோ அந்த கலரை வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கக்கூடிய ஆப்ஷனை கொஞ்சமாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் டூலை பயன்படுத்தி நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிற இமேஜுக்கு எந்த லெவலில் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேட்டஸ்க்கு ஸ்ட்ரீட் லைட் மாதிரியான இன்னொரு இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக லேயரை கிளிக் பண்ணிட்டு மீடியாவை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேட்டஸ்க்கு நான் ஸ்ட்ரீட் லைட் இமேஜ் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ட்ரீ அந்த மாதிரியான வேற ஏதாவது இமேஜ் ஆட் பண்ணுறதுனா கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் பேக்ரவுண்ட் கலர் மட்டும் சேமாக இருக்கிற மாதிரி பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த ஸ்ட்ரீட் லைட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அதோட சைஸை இந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணி செட் பண்ணிக்க போகிறேன். செட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இதில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் கலரை வந்து எரேஸ் பண்ணணும். இதில் பேக்ரவுண்ட் ஒயிட் கலரில் இருக்குது அப்படின்றதுனால நான் பிளெண்டிங் ஆப்ஷன் கொடுத்து எரேஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் பேக்ரவுண்டில் வேறு ஏதாவது ப்ளூ க்ரீன் அந்த மாதிரியான கலர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் குரோமா கீ ஆப்ஷனை பயன்படுத்திக்கலாம். இப்போ இதில் பிளெண்டிங் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் மல்டிப்ளே அப்படின்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த பேக்ரவுண்ட் வந்து எரேஸ் ஆகிடுச்சு. எரேஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இமேஜோட லென்த்தையும் நம்ம பேக்ரவுண்ட் இமேஜோட லென்த்துக்கு ஈக்குவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நான் 30 செகண்ட்ஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த ஸ்ட்ரீட் லைட் இமேஜுக்கும் கீ ஆப்ஷன் யூஸ் பண்ணி மூவிங் எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக கீ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் இமேஜுக்கு மூவிங் எஃபெக்ட் கொடுத்த மாதிரியே இந்த இமேஜுக்கும் ஒவ்வொரு 5 செகண்ட்ஸுக்கும் நம்ம பிளேஸை மாற்றி செட் பண்ணி மூவிங் எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 5 செகண்ட்ஸுக்கு செட் பண்ணிக்கிட்டு இந்த இமேஜை ரைட் சைடில் இருந்து லெஃப்ட் சைடுக்கு கொண்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா கீழே இருக்கக்கூடிய இந்த ட்ராக்கை 10 செகண்டில் கொண்டு வந்து செட் பண்ணிக்கிட்டு இந்த இமேஜை நம்ம லெஃப்ட் சைடில் இருந்து ரைட் சைடுக்கு கொண்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு 5 செகண்ட்ஸுக்கும் லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கும் ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கும் மாற்றி நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். நீங்கள் இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது பக்கத்தில் வர பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ரெகுலர் வீடியோ எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜுக்கு நான் கீ ஆப்ஷன் யூஸ் பண்ணி 30 செகண்ட்ஸ்க்கு மூவிங் எஃபெக்ட் கொடுத்து முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் மேலே இருக்கக்கூடிய டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபைனலாக இதுக்கு லிரிக்ஸ் வீடியோ மட்டும்தான் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டேட்டஸ்க்கு நான் பயன்படுத்தி இருக்கிற லிரிக்ஸ் வீடியோ டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த லிரிக்ஸ் வீடியோ ஆட் பண்ணுறதுக்காக லேயரை கிளிக் பண்ணி மீடியாவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ண லிரிக்ஸ் வீடியோ எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர்லேருந்து இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். லிரிக்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அது ஃப்ரண்ட் சைடில் வந்து ஆட் ஆகிடும். இப்போ இந்த ஸ்டேட்டஸ் வீடியோவில் இந்த லிரிக்ஸ் வீடியோவை நீங்கள் எந்த இடத்துல செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு ஜூம் பண்ணி கரெக்டாக மூவ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் லிரிக்ஸ் வீடியோவை ஸ்டேட்டஸில் இந்த இடத்துல செட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி மூவ் பண்ணி செட் பண்ணதுக்கு அப்புறமா ரைட் சைட் வர ஆப்ஷனை மேலே கொஞ்சமாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் வரக்கூடிய பிளெண்டிங் அப்படின்ற டூலை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் அப்படின்ற ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் பண்ணீங்க அப்படின்னா இந்த லிரிக்ஸ் வீடியோ பர்ஃபெக்டாக நம்மளோட ஸ்டேட்டஸ் வீடியோவில் ஆட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஆட் ஆயிடுச்சு. இப்போ மேலே இருக்கக்கூடிய டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ப்ளே ஆகும். இதில் நம்ம இன்னொரு எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக லிரிக்ஸை செலக்ட் பண்ணிக்கிட்டு லெஃப்ட் சைட் டாப்பில் இருக்கிற 3 டாட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வரக்கூடிய சென்ட் பேக்வேர்டு அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிரிக்ஸ் வீடியோ நம்ம ஆட் பண்ண ஸ்ட்ரீட் லைட் இமேஜுக்கு பேக்ரவுண்டில் ப்ளே ஆகிற மாதிரி விசிபிள் ஆகும். இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்டேட்டஸ் பார்க்கறதுக்கு இன்னும் கூட ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எடிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த வீடியோவை நம்ம கேலரிக்கு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்கான குவாலிட்டி எந்த அளவுக்கு வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய சேவ் அஸ் வீடியோ கொடுத்து வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பாய்.